Okay, welcome back to Real Analysis course. நம்ம இந்த லெக்சர்ல பார்க்க போறது Bayes category theorem. ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு complete metric space எடுத்தீங்கனாலும் is of second category. Any complete metric space is of second category. This is a statement. Let's prove this. Okay, let M be a complete metric space எடுத்தாச்சு. Okay, இப்போ என்ன claim பண்ணோம்? Claim is M is of second category. M is of second category. M is of second category in M. Okay, இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதுக்கு என்ன சொல்லணும்? செகண்ட் கேட்டகரினா அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேட்டகரினா என்ன? அந்த கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்ஸாக எழுத முடிஞ்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லைன்னா அப்போ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்ஸாக எழுத முடியாது அப்படின்னு காட்டணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ எம்மை வந்து நான் என்ன காட்டும்? அந்த கவுண்டபிள் யூனியன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட்ஸாக எழுத முடியாது அப்படின்னு காட்டணும். லெட் அதனால ஒரு லெட் சீக்வன்ஸ் ஏஎன் பி a sequence of nowhere dense sets in M ல இதெல்லாம் இதுவா இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன நான் what I have to claim? My claim is we have to prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? we have to prove A வந்து M வந்து it's not equal to union n varies over 1 to infinite an அப்படின்னு காட்டு. ஓகே, யூனியன் n varies over 1 to infinite a-னும் m-உம் வேற, அதாவது அடிஷ்னலாக சம் பாயிண்ட்ஸ் m-ல இருக்கு அப்படின்னு காட்ட போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ லெட் மீ கம் பேக் டு தி கேரக்டரைசேஷன் ஆஃப் நோவேர் டென்ஸ் செட். கேரக்டரைசேஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணி போன வீடியோவில் ப்ரூஃப் பண்ணதை பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓப்பன் செட் கொடுத்தாலும் என்னால் அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஓப்பன் பாலுக்கும் எந்த செட்டை நீங்கள் நோவேர் டென்ஸ் செட் சொல்கிறீங்களோ அந்த செட்டுக்கும் ஒரு காமன் பாயிண்ட்டே இல்லாத மாதிரி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ முதல் விஷயம், ஆஸ் A1 is nowhere dense, right? A1 வந்து nowhere dense and M is open. M வந்து M-லே ஓப்பன் செட்டு. அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும்? there exists an open ball. ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க முடியும். B of x1, r1 such that அந்த r1 வந்து 1-ஓட கம்மியாக இருக்க மாதிரியும் and b of x1, r1க்கும் அந்த a1க்கும் எந்த ஒரு காமன் பாயிண்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது முடியும். ரைட்? நோ ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் ரைட் ஒரு செட் ஒரு க்ளோஸ் செட் ஃபார்ம் பண்ணுறேன். ரைட் f1 equals இந்த பாலில் என்ன சென்டர் அதே தான், x1 சென்டராக வச்சு ரேடியஸை மாத்திரம் பாதியை குறைச்சிக்கிறேன். ஓகே, இதுக்கு க்ளோஷர் பார்க்குறேன். இதான் f1 எடுத்துக்கிறேன். தென் f1 is closed, right? f1 என்னவா இருக்கும்? is closed set மாறும். ஓகே, and diameter of f1 என்ன வரும்? diameter of f1 பார்த்தீங்கன்னா
அந்த பாலோட டயமீட்டரும் இதோட டயமீட்டரும் ஒன்று தான். அந்த பாலோட டயமீட்டர் என்ன இருக்கும், இட்ஸ் லெஸ் than or equal to 2r1 2 times r1 in r1 by 2 வரும். So but r1 is less than 1, therefore it could be less than 1. Okay, it could be less than 1, right? Now இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ இன்டீரியர் ஆஃப் முதல் விஷயம், இன்டீரியர் ஆஃப் F1 இஸ் ஓப்பன். இன்டீரியர் ஆஃப் F1 வந்து முதல்ல நோட்டீஸ் தட் இந்த b ஆஃப் x, r1 by 2 வந்து எதுக்குள்ளே இருக்கும்னா இன்டீரியர் ஆஃப் F1க்குள்ளே இருக்கும். ஓகே, இன்டீரியர் ஆஃப் F1 இஸ் ஓப்பன். ஓகே, முதல்ல இது நோட்டு. ஆஸ் அடுத்து interior of F1 அப்போ முதல் விஷயம் நான் எம்டி செட், interior of F1 is open. இப்போ A2 எடுத்துக்கங்க. A2 is no valence. A2 is no valence. அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும், so there exists. ஸோ அடுத்து என்ன, இதை யூஸ் பண்ணி என்னால் இன்னொரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி, so there exists an open ball b of x2, r2 such that அது எதுக்குள்ள இருக்க போகுது, அது இன்டீரியர் ஆஃப் F2க்குள்ள வர F1க்குள்ள வர மாதிரியும் such that அந்த r2 வந்து எப்படி கன்வென்ஷனுக்கு எப்படி எடுத்துக்க போகிறோம், அந்த r2 வந்து 1/2 கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த பால் வந்து A2 இன்டர்செக்ட் பண்ணாது. ரைட்டா? ரைட். ஓகே, நான் இதை யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணுங்க, லெட்ஸ் ஃபார்ம் இன்னொரு செட், க்ளோஸ் செட் ஃபார்ம் பண்ண போகிறேன். ரைட், F2 ஈக்குவல்ஸ் அதே பால் தான், அதாவது சென்டர் அதே தான் x2, ரேடியஸ் மாத்திரம் அதில் பாதி குறைச்சிக்கிறேன், அதுக்கு க்ளோஷர் பார்க்குறேன். Okay, then F2 is a closed set. அப்போ F2 என்னவா மாறிடும், then F2 is closed. Then F2 is closed. அப்போ F2 closed set தான். அண்டு வேற என்னென்ன சொல்ல முடியும், F2 வந்து F1க்குள்ளே இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். எஸ், ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஆஃப் F1க்குள்ளேயே வந்து F2 இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் F1க்குள்ளேயே இன்டீரியர் ஆஃப் F1க்குள்ளேயே F2 வரதுனால ஆட்டோமேட்டிக்காக F2 வந்து F1க்குள்ளே வந்துடும். ஓகே, F2 contained in F1, or ரிவர்ஸில் போட்டுக்கலாம், F1 contains F2. What about diameter? Diameter of F2 could be less than or equal to 2 times into R2 by 2. That could be less than 2 cancel. அப்போ R2 வந்து R2 is 1/2 கம்மி இல்லையா, அப்போ 1/2 கம்மி. ஓகே, இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, அப்போ திருப்பி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது, எகைன் நோட்டீஸ் தட் b ஆஃப் x2, r2 by 2ங்கிறது எதுக்குள்ளே இருக்கும், it could be contained in interior of F2ல இருக்கும். ஓகே, interior of F2க்குள்ள இருக்கும். ஸோ அப்போ இது வந்து interior of F2 is a non-empty open set, right? So as interior of F2 is open, and A3 is no valence, அது no valence இருக்கிறதுனால இப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும் என்னால், so there exists an open set B x3, r3, it could contained in interior of F2 and such that, okay, such that எப்படி கண்டுபிடிக்க முடியும், அந்த R3 வந்து முதல் விஷயம், R3 could be less than 1/2, 1/4 or 1/2 square, that's equals 1/2 square. And B of x3, r3 intersection with A
could be A3 could be empty. Now இதை யூஸ் பண்ணி I form F3 ஒரு closed set form பண்ணுறேன். எப்படி x3 சென்டராக வச்சு r by 3 by 2 ரேடியஸாக வச்சு வரக்கூடிய பாலோட க்ளோஷர். Then F3 is closed. அப்போ F3 வந்து என்னவா மாறும்? is closed set. கமா F1 வந்து F2 ஆல்ரெடி வச்சிருக்கு, பட் F2 வந்து இப்போ எதை வச்சிருக்கோம்? it also contains F3 and diameter of F3 it could be less than or equal to 2 times of R3 by 2, that is less than 1 by 2 square. இப்போ 1 by 2 square ஓட இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா you may find ஒரு sequence of என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஒரு sequence of closed sets கண்டுபிடிக்க முடியும். Proceed as above. இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்க. Proceed as above. We get a sequence of closed sets Fn of closed sets in M such that அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது? such that number 1 F1 contains F2 contains F3 is goes on, contains Fn and goes on. Second one, the diameter of Fn could be less than 1 by 2 power n minus 1, that could converge to 0. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரத்தோட ஹைப்போதசிஸ்க்கு வந்துட்டோம். அப்போ கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரம் என்ன சொல்லுது? ஒரு எம்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா எந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ் செட் அது டிக்ரீசிங்கில் இருக்கணும், ப்ளஸ் அதோட டயமீட்டர் வந்து 0 கன்வர்ஜ் ஆனிச்சு அப்படின்னா அது இன்டர்செக்ஷனில் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்றது தான் கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ பை கேண்டர் இன்டர்செக்ஷன் தியரம், by Cantor's intersection theorem, அந்த தியரத்துலேருந்து அப்போ என்ன சொல்ல முடியும்? இன்டர்செக்ஷன் n varies over 1 to infinite Fn வந்து is a non-empty. ஸோ அப்போ அதுலேருந்து அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ there exists x belongs to M such that x could be a member of intersection n varies over 1 to infinite Fn, right? அப்போ அந்த x வந்து எல்லா Fnலையும் இருக்கும். x belongs to Fn for all n equals 1, 2, 3 etc. That implies x belongs to Fn. But Fnல இருக்கு அப்படின்னா that means என்ன அர்த்தம்? x okay, Fnல we just look at that Fnங்கிறது என்ன? Fn எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்? Fn is nothing but is a closure of P of xn comma rn by 2 whole closure, right? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அப்போ xnங்கிறது என்ன ஆகும்? the closure அதில் வரும். that means இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் x belongs to b of xn comma rnல வந்துடும். this is true for all n equals 1, 2, 3 etc. b of xn comma rnல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது anல இல்லை. okay, that implies x does not belongs to an for all n. that implies x does not belongs to எல்லா nலையுமே இல்லைன்னா யூனியன்லையும் இருக்காது. therefore அப்போ இதுலேருந்து கன்க்ளூஷன் ஆகுது எக்ஸில் எம்மில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வந்து யூனியனில் இல்லை. therefore m is not equals union n varies over 1 to infinite a. okay, therefore hence thus m is of second category in M. Okay, that's end of the story. Stop here.